Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீதான லுக் அவுட் நோட்டீஸுக்கு விதித்த தடையை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீதான லுக் அவுட் நோட்டீஸிற்கு விதித்த தடையை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. லுக் அவுட் நோட்டீஸுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் உள்ளார். செந்தில்குட்டி, இந்த வழக்கு விவரம் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். நெடுஞ்சாலை துறையில டெண்டர் ஒதுக்கீட்டுல ரூபாய் 3.23 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, அரசு அதிகாரிகள் 9 பேர் மற்றும் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு சோதனையையும் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தியது. அதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுடன் நேரடியாக விசாரணை செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மனும் அனுப்பியிருந்தது. ஆனால் அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதையடுத்து அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டிருந்து வெளிநாடுகளுக்கு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு தடை விதிக்க கோரியும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கினை ரத்து செய்ய கோரியும் ஏவா வேலு தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கின் விசாரணையானது கடந்த வாரம் நடத்தப்பட்டு அதுல லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த ஒரு கடுமையான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, இந்த வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஜூலை 15ஆம் தேதிக்குள் ஜூலை 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும், ஜூலை 15ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய விசாரணைக்கு கண்டிப்பாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆஜராக வேண்டும் என்றும், லுக் அவுட் நோட்டீஸுக்கு அதுவரை ஒரு தடை விதிப்பதாக இடைக்கால தடை விதிப்பதாகவும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதுவரை 27ஆம் தேதிக்குள் இந்த வழக்குல லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கின் விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்திருந்த நிலையில தமிழக அரசு இந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீடு தமிழக அரசு தரப்புல இன்று செய்யப்பட்டது. இந்த வழக்கானது இந்த முறையீடானது தலைமை நீதிபதி சூரியகாந்தி முன்பாக இன்று செய்யப்பட்டு வழக்கை நாளை அவசர வழக்காக இந்த லுக் அவுட் நோட்டீஸை விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து அவசர வழக்காக நாளையே விசாரிக்க வேண்டும் என்று அரசு தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டது. நாளைய தினம் வழக்கை விசாரிக்க மறுப்பு தெரிவித்த தலைமை நீதிபதி அமர்வானது இந்த வழக்கை நாளை மறுதினம் விசாரணைக்கு எடுப்பதாக தெரிவித்து இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி செந்தில்குட்டி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.